முடிச்சிடப்பா தேவராஜ் முடிஞ்சிச்சு தவளாய் கனகத்திரளை பற்றி கைலை மலையானை பற்றி பற்றி தவளாய் குடங்களை கதறி விடநாதமுடி ஈஸ்வரனை பற்றி முக்குட சிவனை பற்றி பற்றி ஒரு ஓரமாச்சு யாரு கொம்பு கட்டிக்கிறாங்க பையில போடு அதிலே போடு காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையானை போற்றி கவலாய் குடங்களை கதவிடநாதபுரி ஈஸ்வரனை போற்றி முக்குட சிவனை போற்றி போற்றி சூரிய பகவானை போற்றி சூரியநாராயணை போற்றி ஒளி நொழி போற்றி இல்லையர்கள் சிவந்த நிறத்தனை போற்றி ஓம் தவனாய் குடங்களை கதவிடநாதபுரி ஈஸ்வரனை போற்றி முக்குட சிவனை போற்றி போற்றி வைத்தியநாத பெருமான் திருவடிகள் மாணிக்கவாசன பெருமான் திருவடிகள் திருவடிகள் நாயன்மார்கள் திருவடிகள் பெருமான் திருவடிகள் வேல் முருகனுக்கு முருகனுக்கு வேல் முருகனுக்கு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல்லானே ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றியே ஆழிமிசைகள் மிதப்பில் அணிந்த விரானடி போற்றியே வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி குனித்த உருவமும் இந்த சிவபோதகணங்கள் வாசிப்பும் இசையானது விண்ணப்பிக்கப்படுகிறது. முதலாவதாக சங்குநாதம்.
தாளமா
கோலம் நீரை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடம் லயம் செய்கின்ற பூக்கடல் செய்கின்ற பூங்கடல் பெருவிழா நம் முக்கூட்டு சிவன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆடி 18 முன்னிட்டு தற்பொழுது அபிஷேகமும் ஆராதனையும் முடிந்துள்ளது. அன்னதானமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் வரிசையில் நின்று அன்னதானத்தை பெற்று கேட்டு ஐயனவர்களை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்தின் முன்புறம் உள்ளது நந்தி மண்டபத்தின் அருகே உள்ளது. ஆகிய பக்தர்கள் அனைவரும்
ஆலயத்தை அருகாமையில் அமர்ந்து சொற்பொழிவை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஆடி 18 ஒரு முக்கிய சிறப்பு நிகழ்வான பக்தர்கள் தங்களால் முடிந்த அப்படியே வாங்க லைன்ல தான் அவர்களை விடுறா நீங்க அதுக்காக போட்டு வச்சுக்கலாம். அது வந்து அப்படியே சைட்லாம் கொடுக்கூடாது. சைடில் இல்லை, அதில் போட்டு அவர்களை கொடுத்துடலாம். 2 பேராக கூட ஒரே ஆளாக கொடுப்பாரு. போட்டு இவங்களை மொத்தம் கொடுத்துட்டு போறாரு. இன்னொரு ஆள் அங்கே போயிட்டு பின்னாடிலாம் கை கட்டினா தெரியும். அண்ணா மணிண்ணா அங்க இருக்கு பாரு. அண்ணா அங்க இருக்கு பாருண்ணா. பக்கமா அது உருளுது. ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வாரணமுகனை வழிபடு மனமே வாரணமுகனை வழிபடு மனமே புரண நினைவோடு புகழ்ந்திடுதினமே வாரணமுகனை வழிபடு மனமே.
அருளும் அன்பன் போகவே உரிய ஆற்காடு தோப்பு கருப்பு சுவாமி அவர்கள் இங்கே நம்முடைய ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வந்திருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கிற அவர்களை நம்முடைய முடுகப்பட்டு கிராமம் மற்றும் இதை சூழ்ந்திருக்கிற அத்தனை கிராமங்களுடைய சார்பாகவும் அவரை நான் வருக வருக என்று அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன். அதே நேரம் ஐயா அவனுடைய திருக்கரத்தினாலே எனக்கு பொன்னாடை அணிவிப்பதை என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். எனவே அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. முக்கூட்டு சிவனுடைய பேரருளாலே அவருடைய திருப்பணி மேன்மேலும் உயர்ந்து அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வாழ்க்கையிலே உயர்ந்து ஆன்மீக தொண்டை மிக சிறப்பாக தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவருடைய பார்வையினாலே நம்முடைய திருப்பணி மேன்மேலும் வளர வேண்டும் என்றும் நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, நம்முடைய பூமி ஆன்மீக பூமி. இந்த பூமியிலே இப்பொழுது கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு விருந்தாக முக்கூட்டு சிவனுடைய தரிசனத்தை கண்டு களித்தீர்கள். அது கண்களுக்கு விருந்து. இப்பொழுது இங்கே வரிசையாக நின்று கொண்டிருக்கிறீர்களே, அங்கே உங்களுக்கு வயிற்றுக்கு உணவு தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதே நேரத்திலே உங்கள் செவிகளுக்கும் விருந்தாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சொற்பொழிவை, ஆன்மீக சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நம்முடைய முருகைமா நகரிலே அன்னை ரேணுகாம்பாளுடைய சரித்திரத்தை இதுவரையில் யாரும் சொன்னதில்லை, நானும் சொன்னதில்லை. எனவே வருகிற அன்பர்களுக்கு அந்த ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக அன்னை ரேணுகாம்பாளுடைய சரித்திரத்தை இங்கே சொல்லிருக்கிறேன். வயிற்றுக்கு உணவை ஏற்றுக்கொண்ட அன்பர்களெல்லாம் எதிரிலே அமர்ந்து செவிக்கு உணவையும் ஏற்று முக்கூட்டு சிவனுடைய பேர்களுக்கு பாத்திரராகுமாறு அன்புடன் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாம் சாப்பிட்டு அப்படியே போயிடாதீங்க, அது வயிற்றுக்கு மட்டும்தான் உணவு. வள்ளுவர் சொல்லுவார், செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும். எனவே எல்லாரும் அமைதியாக அமர்ந்து அந்த முக்கூட்டு சிவனுடைய பெருமைகளையும் அன்னை ரேணுகாம்பாளுடைய சரித்திரத்தையும் செவி குளிர மனம் குளிர கேட்டு மகிழுமாறு உங்களை பணிவன்புடன் ஆலய நிர்வாகிகள் சார்பாக வேண்டிக் கொள்ளுகிறேன். சொல்ல போனா நடமாடுக ஒரு வள்ளலாக வாழ்ந்து வருகிறார். ஆன்மீகத்திற்கும் இந்த முருகப்பட்டனுடைய மைந்தர்களே, செல்வங்களே, தாய்மார்களே, நெசவாள பெருங்குடி மக்களே, விவசாய பெருங்குடி மக்களே இருக்கின்றேன். எல்லாரும் இந்த மண்ணில் மைந்தனுக்கு ஆசீர்வதித்து
அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ராமூர்த்தி அவர்களுக்கு ஆற்காடு தோப்பு கருப்பசாமி ஐயா அவர்கள் மகிழ்ந்து பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். சுவாமிகள் அவர்கள் பொன்னாடை போர்த்து சிறப்பிக்கிறார்கள். சொல்லுங்க ஐயா, உங்க பேரு? பாக்கியம் அம்மையார் அவர்கள் ஜெகதீசன் ஐயா நம்முடைய ஆலயத்திலே ஆன்மீக கருத்துக்களை விதையாக தூவ வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறோம். எம்எல் மணி அவர்களுக்காக சுவாமிகள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார்கள். திருக்கோயில் கொண்டு எழுந்திருக்கிற அந்த ஐயனுடைய ஆலயத்திலே என்ன வாத்தியம்? கைலாய வாத்தியம் இசைக்கின்ற அன்பர்கள் இங்கேயும் வருகிறது. இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறோம். தயவு செய்து இந்த பிரசாதம் வாங்கிக் கொண்டு செல்லுகிற நண்பர்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் கதையை கேளுங்க. ஏன்னா ரேணுகாம்பாள் சரித்திரம் இதுவரை யாருக்கும் நம்ம ஊர்ல தெரியாது. அந்த வரலாற்றையும் கேட்டு முக்கூட்டு சிவனுடைய வேண்டிக் கொள்ளுகிறேன். இல்ல அப்படியே போயிடாதீங்க. நீங்க ஒரு நாள் ஐயனுக்காகவே உங்க பொழுதை கழியுங்கள். பயனுடைய பொழுதாக இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுகிற நண்பர்கள் பாப்பா ஒண்ணு எடுப்பா. என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் மார்கபந்து அவருடைய சகோதரர் சேகர் அவர்களுக்காக ஆலயத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படும். ரத கஜ துரக பதாதி என்ற நால்வகை அவளுக்கு பக்கத்திலே தோழியாக வளர்ந்து வருகிறாள் மந்திரியினுடைய மகளாகிய சாமுண்டி. ஆக படையை திரட்டிக் கொண்டு இந்த அம்மையார் உலகத்திலே அத்தனை பேரையும் அழித்து விட வேண்டும், எல்லா நாடுகளையும் தானே ஆள வேண்டும் என்று புறப்படுகிற பொழுது அங்க என்ன நடந்ததுன்னா இந்த சேனை பரிவாரங்கள் எல்லாம் ஆரவாரமாக செல்லுகிறதே. அப்படி ஆரவாரமாக செல்லுகிற பொழுது அங்கே குண்டலி வனம்னு படைகள் அணிவகுத்து வரிசையாக ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருக்காம்பாளுடைய படைகள் அணிவகுத்து வருகின்றன. அப்ப யமதக்கிரி முனிவர் என்ன பண்ணார்? கோபம் தாங்க முடிய அவன் நம்முடைய தவத்துக்கு இடையூறாக இருக்கிறார்களே என்று யமதக்கிரி முனிவர் என்ன பண்ணார்? கமண்டல தண்ணீரை அந்த தானை தளபதியாக வந்து கொண்டிருக்கிறாளே சாமுண்டி அவள் மீது தெளித்தார். உடனே அந்த அம்மையார் சிலையாக மாறிவிட்டார்கள். ரேணுகா தேவியினுடைய தோழியாகிய சாமுண்டி ஜமதக்னி முனிவர் கமண்டல தண்ணீரை மேலே தெளித்தவுடனே கல் சிலையாக மாறிவிட்டார். கல் சிலையாக மாறிவிட்டார்கள். அந்த தண்ணீர் மேல தெளித்தாரே ஜமதக்னி முனிவர், அதுதான் கமண்டலநாத நதி. அது யாரால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஜமதக்னி முனிவரால் உண்டாக்கப்பட்டது அந்த கமண்டலநாத நதி. அந்த கமண்டலநாத நதி சேயாறு, பெரம்பலாறு ஆக இந்த 3 நதி
நதிகள் ஒன்று சேருகிற இடத்திலேதான் முக்கூட்டு சிவன் கோயில் கொண்டிருக்கிறார். எனவே சாமுண்டி சிலையாக மாறிவிட்டாள். ஆனா இந்த ரேணுகா தேவி என்ன பண்றாங்க? ஆஹா, என்ன அழகா இருக்கிறார். உள்ளபடியே அந்த ஜமதக்னி முனிவர் சிவனுடைய அம்சம். எனவே மிக அழகாக இருக்கிறார். அந்த இளமை, அந்த அழகு, அந்த ஆற்றல் இவற்றையெல்லாம் கண்டவுடனே ரேணுகா தேவிக்கு ஜமதக்னி முனிவரை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. தன் தந்தையிடத்திலே சொன்னவுடனே அவரும் என்ன பண்ணார்? ஜமதக்னி முனிவரும் விரும்பினார். 2 பேருக்கு கல்யாணம் நடந்தது. ஜமதக்னி முனிவருக்கும் அந்த ரேணுகா தேவிக்கும் திருமணம் நடந்தது. கல்யாண கோலம் கொண்டாளே, கல்யாண கோலம் கொண்டாளே, அந்த கன்னிதானம் கல்யாண கோலம் கொண்டாளே. ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்தவுடனே இந்த அம்மையாருக்கு எத்தனை குழந்தைகள்னா 4 குழந்தைகள். ரிக்கு, யசோரு, சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களைப் போல 4 குழந்தைகள் பிறந்தாசு ராமன் என்கிற 4 குழந்தைகள் பிறந்தார்கள். இதிலே ராமன் கடைசி பிள்ளை. அவன் என்ன பண்றான்? சிவபெருமானை வணங்கி பரசு என்கிற ஆயுதத்தை வாங்கினான். பரசு தான் என்ன தெரியுமா? கோடாரி. எனவே சிவனை வணங்கி கோடரி என்கிற ஆயுதத்தை வாங்கினான். கோடரின்னா பரசுன்னா கோடரி. எனவே பரசு என்கிற ஆயுதத்தை கையில் ஏந்தியதனால அவனுக்கு பரசுராமன் அப்படின்னு பேர். எனவே இந்த 4 குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறாள் ரேணுகா தேவி. நதிக்க போன உடனே அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடல் இருக்கிறதே அது அப்படி கையில அப்படி எடுப்பா. அந்த மணலே குடமாக மாறிவிடும். பச்சை மண் குடம் தண்ணீர் நிக்குமா? நாம எடுத்துட்டு போனா இவனுடைய பூசைக்காக அந்த தண்ணீரை கொண்டு வருவார்கள். ஆக நாமெல்லாம் பச்சை மண்ணால் குடம் செய்ய முடியாது. செய்தாலும் அதில் தண்ணீரை கொண்டு வர முடியாது. மங்கை செய்தாள் நாள்தோறும் கையில எந்த விதமான பாத்திரமும் இல்லாமல் மணலால் பானை செய்து அந்த கமண்டரனாக நதியிலே ஓடிக்கொண்டு வருகிற அந்த தண்ணீரை முகந்து கொண்டு கணவனுடைய பூசைக்கு கொண்டு வந்து கொடுப்பாள். இது தினந்தோறும் நடக்கிறது. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? இந்த அம்மா கையால் மணல் பாமென்று பானையை தண்ணீர் அடுத்துற பொழுது
அந்த தண்ணீரிலே ஒரு உருவம் அந்த ரேணுகா தேவி அந்த தண்ணீரிலே தெரிந்த கந்தர்வனுடைய உருவத்தை பார்த்தவுடனே ஆஹா, இவ்வளவு அழகான ஒரு ஆடவரா என்று அவன் அழகிலே மயங்கவில்லை, வியப்படைந்தாள். இப்படி ஒரு அழகரா என்று அந்த கந்தர்வனுடைய அழகை வியந்து நினைத்தாள். அதான் தப்பா நினைக்கல, இப்படி ஒரு அழகரா என்று வியந்து விட்டாள். அதனால என்னாச்சு, அந்த ரேணு பானை அழுத்துகிற பொழுது இந்த பானை உடைந்து ஆக கணவனுக்கு உரிய நேரத்தில் இந்த தீர்த்தத்தை தண்ணீரை கொண்டு போய் அவளுக்கு களங்கம் ஏற்பட்டு விட்டது. உடலால் இல்லை, மனதால் அவள் கற்பிழந்தவளாக மாறிவிட்டாள். எனவே அவளை நாம் இனிமேல் மனைவியாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது. யாரெங்கே 4 பிள்ளைகளை அழைத்தார் ஜமதக்கிரி முனிவர். தாய் தவறு செய்து விட்டாள், அவள் வேறொரு ஆடவனை மனதிலே நினைத்து விட்டாள். எனவே மனதளவிலே கற்பிழந்தவளாக விளங்கக்கூடிய உங்கள் தாயினுடைய தரப்பா, இது எங்களால முடியாதப்பா. நான் என்ன பண்றேன்? டிவி திருமண மண்டப உரிமையாளர் அவர்கள் துரைசாமி அவர்கள் 50 கண்டுபிடித்த உடனே பரசுராமர் நேரா போனார். தந்தை சொல்லை நான் மந்திரம் என நினைத்தேன், என் தாய் சிறவி மறுத்தேன் பிடி பொருட்களே எல்லா நலங்களும் உண்டா. எம் பழனி முனியம்மாள் சஞ்சய் மிதுலா கூட்டு சிவன் அருளாலே எல்லா நலன்களும் உண்டார். அதே நேரம் சொற்பொழிவாளருக்காக 20 ரூபாய். உடனே பரசுராமர் தன் தந்தையை காத்த வீரியார்ஜுனன் அவனை ஆவேசத்தோடு அவன் என்ன குலம்னா சூரிய குலம். எனவே சூரிய குலத்திலே இவனை மட்டுமல்ல, இவனுடைய பரம்பரையிலே 21 தலைமுறைகளாக கூடிய அந்த அம்மையாருக்கு ஆடை கொடுத்தாள். வேப்பிலை ஆடையாக கட்டிக்கொண்டு வருகிற இலைகளையே ஆடையாக அணிந்து கொண்டு ரேணுகா தேவி அந்த படவேட்டிலே ஓடக்கூடிய ஆற்றின் ஓரமாக அப்படி ஒதுங்கி நின்றார்கள். அப்பொழுது ஏகாலி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ன பண்ணா, அந்த ஆடையை தருகிறாள். அந்த ஆடையை அணிந்து கொண்ட உடனே கரைக்கு வந்து அருமையான ஆடையோடு நிற்கிற ரேணுகா தேவிக்கு உடம்பெல்லாம் கொப்புளங்களாக வெந்து போயிருக்கின்றன. அதனால கூழ் கொடுத்தாள், மோர் கொடுத்தாள். பக்கத்திலே பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் பச்சரிசி, இளநீர் இதையெல்லாம் கொடுத்து அந்த அம்மையாருடைய வெப்பத்தை தணித்தார்கள். உடம்பிலே இருந்த வெப்பம் தணிந்தது. அதன் பிறகு அங்கே இவளை ஒரு தெய்வமாகவே பார்த்தார்கள். ஆனால் இவள் ஆதி பராசக்தியினுடைய அம்சம் என்று அவர்களுக்கு தெரியாது. அவதானமுடைய மகனாக விளங்கக்கூடிய பரசுராமன் தன் தாயை கண்டுபிடித்து அவளை அழைத்துக் கொண்டு வந்து வாழ வேண்டும் என்று வருகிறான். படைவேட்டுக்கு வருகிற பொழுது மகன் வந்திருக்கிறான் என்பதை அறிந்தவுடனே உடலை மண்ணுக்குள் மறைத்து விட்டான். தரை மட்டும்தான் வெளியே தெரிகிறது. நீங்க இப்ப கூட படவேட்டில ரேணுகாம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா தலை மட்டும்தான் வெளியே தெரியும். எனவே உடலை மண்ணுக்குள் மறைத்துவிட்டு தலை மட்டும் வெளியே தெரிகிற வண்ணம் அப்படி அருள் வடிவமாக ரேணுகா தேவி அங்கே நிற்கிறாள். அப்பதான் இந்த மகனாகிய பரசுராமன் போய் அழைக்கிறான். அம்மா, தாயே, நீங்கள் வீட்டிற்கு வாருங்கள் அம்மா.
தந்தை இழந்துவிட்ட எனக்கு தாயாக இருந்து எனக்கு வழிகாட்ட வேண்டும், வாருங்கள் தாயே என்று ரேணுகா தேவி அழைக்கிறார். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, மகனே, இனிமேல் நான் உனக்கு மட்டும் தாயல்லப்பா, இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் தாய். இனிமேல் அந்த வீடு மட்டும் என்னுடைய வீடு அல்ல, உலகத்திலே இருக்கிற அத்தனை தலங்களும் என்னுடைய வீடுகள். எனவே நான் எல்லா மக்களுக்கும் குல தெய்வமாக, காவல் தெய்வமாக இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுகிற தொழிலை செய்ய போகிறேன். ஒரு அவதார நோக்கம் நிறைவேறிய பிறகு எல்லா அவதாரங்களும் மேலுலகம் சென்று விடுவார்கள். ஆனால் ஆதி பராசக்தியினுடைய அம்சமாக தோன்றிய ரேணுகா தேவி மரணமே இல்லாமல் தொடர்ந்து இந்த உலகத்திலே அந்த அம்மையார் நடமாடுகிற தெய்வமாக, காவல் தெய்வமாக, குடும்பத்திற்கெல்லாம் வம்ச விளக்காக, கிராம தேவதையாக, குலதெய்வமாக, காவல் தெய்வமாக இருந்து எல்லா ஊர்களிலும் கோயில் கொண்டு இந்த உலகத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகியோர் மகிழ்ந்து 50 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். முதலிலே திருமணத்தை செய்து கொண்டு ஜமதக்கினி முனிவரை கணவனாக ஏற்று முடிவிலே கிராம தேவதையாக, காவல் தெய்வமாக, குல தெய்வமாக, மாரியை பொழிகின்ற மாரி அம்மனாக எப்பொழுதும் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். படைவேட்டிலே மட்டுமல்ல, பல ஊர்களிலே ரேணுகாம்பாளுடைய ஆலயங்கள் இருக்கின்றன. எனவே தன்னுடைய அவதார நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை என்பதற்காக இந்த உலகம் அழியும் வரையிலே ரேணுகாம்பாள் பல்வேறு இடங்களிலே காவல் தெய்வமாக இருந்து நம்மை காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி, இதை தொடர்ந்து அன்பர்கள் அடுத்த வைகாசி மாதம் கும்பாபிஷேக பெருவிழா இங்கே ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது. எனவே அன்பர்களெல்லாம் இந்த ஆலய திருப்பணிக்காக மனமோந்து பெருவாரியான பொருளுதவியை தர வேண்டும் என்று ஆலய விழா குழுவினர் சார்பாக உங்களை வேண்டிக் கொண்டு, வாழைப்பந்தல் தாண்டவராயன் அவர்கள், அனுசுயா குடும்பத்தினர் மகிழ்ந்து 50 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்கிற பெருவிழா இது மிகச்சிறந்த ஒரு பெரிய விழா, தெய்வங்களுக்கே நன்மை தரக்கூடிய விழா. எப்படின்னா, ராமபிரான் ராவணன் முதலிய அறக்கரடை எல்லாம் அழித்து விட்டான். அவருக்கே என்ன ஆச்சுன்னா ஒரு தோஷம் வந்து விட்டதா. ராவணன் முதலிய அறக்கரடை எல்லாம் அழித்து விட்ட பிறகு ராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து விட்டதா. உடனே வசிட்டருடைய பாதங்களிலே விழுந்தான் ராமபிரான். சுவாமி, இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது, ஆடி பெருக்கிலே நீராடினால் உன்னுடைய தோஷம் நீங்கிவிடும் என்று சொல்ல, அவ்வாறே ராமபிரான் ஆடி பெருக்கு நன்னாளிலே காவிரியிலே நீராடி தன் தோஷத்தை போக்கிக் கொண்டதாக புராண வரலாறு. எனவே நாமும் ஆடி பெருக்கு நன்னாளிலே நாம் நதிகளிலே நீராடி நம்மால் முடிந்த உணவுகளை, இந்த அட்சய திருதியை எப்படி அன்னைக்கு வாங்க நாமெல்லாம் வாங்கனா வளரும் நினைக்கிறோமே தவிர கொடுத்தால் வளரும்ங்கிறத மறந்துடுறோம். எனவே நம்மால் முடிந்ததை அடுத்தவருக்கு கொடுத்தால் 1க்கு 10 அது வளரும் என்பதை மனதிலே கொண்டு அட்சய திருதியை போல இந்த ஆடி பெருக்கையும் நாம் கொண்டாட வேண்டும். விரைவிலே முக்கூட்டு சிவனுடைய குடமுழுக்கு திருவிழா இங்கே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மாறி முக்கூட்டு நதிக்கரையிலே சிவபெருமானை பச்சையம்மனாக மாறி வழிபடத் தொடங்கிய தவம் செய்த நாளும் இந்த நாள் தான். எனவே இப்படி எல்லா வகையான சிறப்புகளையும் உடைய ஆடி 18 பெருவிழா இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமுகன் வாழ்க வெற்பை பூசை தரிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செல்வே ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க.
புதுசா வந்து வணக்கம். உணங்கப்பட்டு உட்கூடல் நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய நவநாயகுடன் கதிரவன நாதபுரி ஈஸ்வரன் ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவுக்கு வருகை தந்திருந்த நமது ஆர்டி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக இந்த பொன்னாடை கண்டிப்பா பண்ணி தரேன். இதே பண்ணி தரேன். இந்த பாருங்க இங்க பாருங்க. அப்படி திரும்பி பாருங்க ஐயா, திரும்பி பாருங்க. இதுவே உண்டு. அடுத்த ஆடி பெருக்குல இங்க அடுத்த வருஷத்துல இருக்கும் ரோடு. சிற்றம்பலம் உலகலாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் சக குடும்பம் செவ்வாய் பிதி சிவாய் நம ஓம் நம சிவாய் ஐயா ஒரே நிமிஷம் ஐயா இங்க பாருங்க.